ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். தை மாத பொது பலன்களை இப்ப பார்க்க போறோம். தை மாதம்னா என்ன அப்படின்னா, மகர ராசிக்கு, அதாவது சனி பகவானோட மகர ராசிக்கு சரராசிக்கு சூரியன் வர்றதுதான் தை மாதம். இந்த மாதம் முழுதும் 30 நாள் மகர ராசியில தான் இருப்பாரு. கூடவே செவ்வாய் உச்ச நிலையில இருப்பாரு. 29 நாள் உச்ச நிலையில இருப்பாரு. சூரியனோட சேர்ந்து உச்ச நிலையில இருப்பாரு. இன்னொன்னு சுக்கரனோட சேர்ந்து பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகத்துல செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி புதனும் மகரத்துல இருப்பாங்க. 4 கிரகங்கள் மகரத்துல இருக்கிறது மகர ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. மீனத்துல சனி பகவான் இருப்பாரு. குரு மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. இதுதான் கிரக நிலைகள். இதை வச்சு நம்ம தை மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட பிறந்த நாள், நேரம், பிறந்த இடம், இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் தசாபுக்தி அடிப்படையில உங்க ஜனனகால ஜாதகத்துல அதை வச்சு நம்ம துல்லியமா கணிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசியோட ராசி நாயகன் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுன்னு ஒரு தனி சிறப்பு. அதுவும் 7ஆம் இடத்துல இருந்து நேர் பார்வையா பார்ப்பாரு. இதனால உங்களுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பாரு. பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். செவ்வாய், புதன், சூரியன் 4 கிரகம் உங்க 2ஆம் இடத்துல இருப்பாரு. உங்க ராசிக்கு நண்பர்கள் தான் உங்க சூரியனும் செவ்வாயும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் இடம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குடும்பம் அமையக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் ஒரு 10 நாள் போயிடுவாரு. இங்க 2ஆம் இடத்துல 20 நாள் இருப்பாரு. 3ஆம் இடத்துக்கு 10 நாள் போயிடுவாரு. 3ஆம் இடத்துக்கு போகும்போது இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். அரசு தேர்வு இல்லை தனியார் தேர்வு ஏதாவது தேர்வு எழுதிருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வெற்றி, அதாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய, வெற்றி கிடைக்கக்கூடிய, ஏன்னா 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது, ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள், தேக்கங்கள் இருந்திருக்கும். ஆனா இப்ப சுக்கிரனும், ஏன்னா ராகு குரு பார்வையில தான் இருக்கிறாரு. அதே மாதிரி சுக்கிரனோட இணைவு இருக்கும்போது அந்த மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும். கொடுத்து வந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளா உங்களுக்கு கண்டிப்பா அந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது, கடைசி 10 நாள் போகும்போது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடம் கணவன் மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், தொழில்துறை பார்ட்னர் ஸ்தானம் சொல்லுவோம். கணவன் மனைவி யாருன்னு, அதாவது கணவன் ரொம்ப நாளா பிரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை போன மாசம் வரைக்கும் சண்டை சச்சரவாகவே இருக்குது, அதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளா எனக்கு திருமணம் ஆகலை, 3 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், 4 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள். போன மாசம் வரைக்கும் அண்ணன் அக்கா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், எப்பதான் சரியாகும்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவங்களாவே பேசக்கூடிய சூழல்கள், இல்லை நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகி நீங்களே அண்ணன் அக்கால் கிட்ட போய் பேசக்கூடிய அமைப்புகள், மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சண்டை சச்சரவுகள் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒற்றுமைகள் பலம் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டு போய் வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வெளிநாடு
வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அந்த பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் உண்டு. நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில தான் கோச்சார ரீதியா இப்போ நம்ம சொல்றோம். கோச்சார ரீதியா 25% பலன்கள் சொல்றோம். மீதி 70% வந்து ஜனனகால ஜாதக அடிப்படையில தான் சொல்ல முடியும். அது வேணும்னா உங்களோட டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3ம் கொடுத்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் தசாபுக்தி அடிப்படையில் கணிச்சு சொல்றோம். நன்றி, வணக்கம்.